ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூரமொக்க அடிமையோட அரசியல் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி அமித்ஷா என்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய ராஜதந்திரியாக கருதப்படும் ஆகப்பெரும், அதாவது யாராக இருந்தாலும் அழிச்சிருவோம், அதிகாரத்தை வைத்து அவர்கள் தூக்கி உள்ளே வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ஸ்டேட்டில் ஆட்டையை கலைக்கிறது தான் அமித்ஷாவுடைய மிகப்பெரிய ராஜதந்திரமாக பாரதிய ஜனதா கட்சி சொல்லிகிட்டு இருக்கு. அந்த நபர் இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. அமித்ஷா இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு பத்திரிகைக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும்னு சொல்லியிருக்காரு. எதற்காக இந்த பேட்டி? இவ்வளோ நாள் பேட்டி கொடுக்காத அமித்ஷா எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா, கடந்த 2-3 நாட்களாக சூரமொக்க அடிமை என்று கருதப்படும் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கூட பேச முடியாத, பேச துணியாத பல விஷயங்களை பேச ஆரம்பித்தா கூட பிரச்சாரத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இவர் யாருன்னா எடப்பாடியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு பேசிவிட்டார் அப்போ ஆரம்பத்தில். அதற்கப்புறம் என்னென்னா, இவருக்கு ஒத்து ஊதுற மாதிரி லோக்கல் கொத்தடிமையாக பாஜகவுடைய கொத்தடிமையான மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இப்போதைக்கு ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி, ஆமாம் அவர் தான் முதலமைச்சர், அமித்ஷா தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, அப்படி இப்படின்லாம் கதை விட்டார். அப்போயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இதை நம்ம 8 மாதம் 10 மாதமாக பேசிகிட்டு இருக்கோம். அண்டா அங்கே அடகில் இருக்குது, எங்கன்னா சேட்டு கடையில் அடகில் இருக்குது அதிமுகன்ற அண்டா, அதை திருப்பவே முடியாது, அது வாயில் போட்டது தான், அதை எதிர்த்து ஏதாவது பண்ணால் ரெட்டலையை பிடுங்கி விட்டு ஆளை மாற்றிடுவாங்க. நம்ம காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். கடந்த 1 வருடமாக இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். மாற்று நபராக நம்முடைய அமைச்சர் செங்கோட்டையனை வச்சுருக்காங்க. செங்கோட்டையனை தூக்கி வச்சுட்டு எடப்பாடியை தூக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதற்கான காய் நகரத்தெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அமித்ஷா மீண்டும் இன்றைக்கி வம்பா இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் இதை பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ அமித்ஷாவோட பாணி என்ன அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, வடநாட்டிலலாம் எப்படி நடந்தது அப்படின்னு. உத்தரப்பிரதேசில் கடந்த முதல் முறை ஆட்சியில் வந்தபோது என்ன பண்ணார்னா, உத்தரப்பிரதேசில் பாஜக கல்யாண் சிங் காலத்தில் ஆட்சியில் இருந்தது. அதற்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கேப்பு, அங்கே மீண்டும் பாஜக தலையை தூக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்தது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்று வர்ணிக்கப்படக்கூடிய அங்கு 14% இருக்கக்கூடிய பிராமணர்கள், அதிகபட்சமாக இந்தியாவில் பிராமணர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது எங்கே உத்தரப்பிரதேசில் தான். அவர்களே கூட மாயாவதியை சப்போர்ட் பண்ணி மாயாவதியை முதலமைச்சராகினாங்க. ஸோ இப்போ அமித்ஷா உள்ள நிலங்கன்னா அமித்ஷாவோட கணக்கு என்ன? அங்கே மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய 2 கட்சிகள், ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முலாயம் சிங்கோட கட்சி, ஏன்னா முலாயம் சிங் யாதவோட கட்சி. இன்னொன்று நம்ம இந்த அம்மா யானை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய மாயாவதியோட கட்சி. இந்த 2 பேரும், முலாயம் சிங் யாதவ் பல முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அதே மாதிரி மாயாவதி 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஸோ இப்போ இந்த 2 பேரையும் ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் தலை தூக்க முடியும் அப்படின்னு கணக்கு போட்ட அமித்ஷா என்ன பண்ணார்னா, ஒரே மிரட்டல். அந்த அம்மா யார், நம்ம மாயாவதியை பொறுத்தளவுக்கு பாஜக கூட்டணியில் இருந்திருக்கு, இப்போதும் அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவரை கூட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா நீ எல்லாம் முதலமைச்சர் ஆகிறன்ற கனவுல கூட கண்டிருக்க மாட்டேன், ஏன்னா ஏதோ அடித்து பிடிச்சி கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆகிட்டீங்க, ஆனால் கொள்ளையடித்த காசை எல்லாத்தையும் பிடிச்ச அப்படின்னா ஜென்மத்துக்கும் ஜெயில் கழிக்கணும். ஒரே ஒரு வார்த்தை தான், எங்கள் கூட்டணியில் சேர்ந்துடணும், நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், ஏன்னா அதுக்கு மேலே எந்த பேச்சுமே பேசக்கூடாது, அப்படி மீறி பேசினா தூக்கி உள்ளே வச்சுருவோம். முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த போதே அமித்ஷா ஏறி அடித்ததில் அந்த அம்மா பயந்துருச்சு. அந்த அம்மாவோடைய ஊழல் லிஸ்ட்டு மிகப்பெரிய லிஸ்ட்டு. செருப்பு வாங்குறதுக்கெலாம் தனி விமானத்தில் பாம்பே போயிருக்கு. செருப்பை வாங்குறதுக்கு இல்லை, சைஸ் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி பாம்பேக்கு விமானத்தில் அதிகாரிகளை அனுப்பிவிட்டு செருப்பை மாற்றிட்டு வந்த ஆள் தான் யார், மாயாவதி. அதே மாதிரி முலாயம் சிங் யாதவ் 3 முறைக்கு மேலே ஆட்சியில் இருந்திருக்காரு. அவரை என்ன செக் பண்ணாங்கன்னா, அப்பாவின் மகனே உடைச்சிட்டாங்க. எப்படி இப்போ அன்புமணி ராமதாஸுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, மகன் கொள்கையில் கெட்டியாக இருக்கக்கூடிய சூழலில் முலாயம் சிங் யாதவ் அந்த கொள்கையை விட்டு வலுவி தன்னுடைய சுயநலத்துக்காகவும் ஏற்கனவே கொள்ளையடித்து வைத்திருந்த ஊழல் பணத்திற்காகவும் சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க, உள்ளத்துக்கி வச்சுருவேன்றாங்கன்னு மிரண்டு போய் என்ன பண்ணார்னா வேறு ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்ளாத மகன் ஏன்னா என்ன பண்ணுறாருன்னா, மெயின் கட்சியவே கைப்பற்றுறாரு. அந்த கட்சியில் இருக்கவங்க பூராமே அவருடைய மகன் பின்னாடி போயிடுறாங்க, முலாயம் சிங் யாதவை கழட்டி விட்டுறாங்க. அப்போ கடைசி காலத்தில் முலாயம் சிங் யாதவ் தான் ஆரம்பித்த, தான் வளர்த்தெடுத்த, தான் முதலமைச்சராக இருந்து தன் மகனை முதலமைச்சராக்கிய முலாயம் சிங் யாதவை கட்சியை விட்டே நீக்கப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்துடுறாரு. அதோட அப்பாவே துரத்தி விட்டுறாரு. அப்படி அந்த கட்சியை 2ஆக உடச்சி வீக் ஆகிட்டாங்க.
அதே மாதிரி மாயாவதியை மிரட்டி ஊழல் வழக்கில் உள்ளே போனேன்னா வெளியே வர முடியாதுமா, நீங்கள் பேசாமல் வீட்டில் இருக்கிறது தான் நல்லது, அரசியலில் ஓய்வு எடுத்துனீங்க, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தது அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த எம்ஐஆரையும் சைலண்ட் பண்ணிடுறாங்க. ஜெயிலா இல்லை வெளியில் இருக்கீங்களான்னு. அப்போ இந்த 2 மேஜர் கட்சியும், ஒரு கட்சியை உடைச்சாச்சு, ஒரு கட்சியை சைலண்ட் பண்ணியாச்சு. சைலண்ட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஆட்டோமேட்டிக்காக காக்கா வந்து ஜக்கில் இருக்க கொஞ்சோண்டு தண்ணியில் கல்லை போட்டு மேலே வர வச்சு குடிக்குது பார்த்தீங்களா, குடிக்கும். நம்ம சின்ன வயசில் கதை படிச்சிருக்கோம்ல, இதே வேலையை அமித்ஷா அங்கே செஞ்சுட்டார். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் போனாங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனாவை 2ஆக உடைச்சாங்க. அதுதான் ஆளுங்கட்சி, அதிகாரமிக்க கட்சி, அதை 2ஆக உடைச்சாங்க. எதிர்கட்சி 2 கட்சி தான் அங்கே வந்து, ஏன்னா பால் தாக்கரேவோட சிவசேனா, இன்னொன்று வந்து நம்ம தேசியவாத காங்கிரஸ். இந்த தேசியவாத காங்கிரஸை வந்து அதையும் 2ஆக உடைச்சிட்டாங்க. மகனை வந்து தனியாக பிரித்து, அப்பனை தனியாக பிரித்து அந்த கட்சியை 2ஆக உடைச்சிட்டாங்க. பால் தாக்கரே மறைவுக்கு பிறகு அது இவங்க கூட்டணி ஆட்சியில் இருந்த உத்தவ் தாக்கரேவை அந்த கட்சியை 2ஆக உடைச்சி, கட்சியில் சாதாரணமாக இருந்த ஆளை தூக்கி முதலமைச்சராக்கி அந்த கட்சியை காலி பண்ணிட்டேன். இதே வேலையை தான் எங்கே பார்க்க போகிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலே அதே ஸ்டைல். ஏற்கனவே 2 அனுபவம் இருக்குல்ல, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுகவை உடைக்கணும். ஒன்றும் முழு சூரமுக அடிமையாக நீ ஆயிரும், நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும். ஏன்னா கூட்டணி ஆட்சி, நீ பாதி முதலமைச்சர், நான் பாதி நாள் முதலமைச்சர், இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு கூட்டணி ஆட்சின்னு வந்தால் மட்டும்தான் நீ இருப்ப, இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்லி எடப்பாடியை மிரட்டுறாங்க. ஆனால் எடப்பாடி வந்து பம்மாத்து வேலையெல்லாம் காட்டி அப்படியே காய் நகர்த்தும் போது என்ன பண்ணுறாருன்னா, எம்பி எலெக்ஷனில் இவங்கள காலவாரி விட்டு எடப்பாடி தான் பெரிய ராஜதந்திரி மாதிரி காமிச்சு பாஜகவை மொத்த குழியில் தள்ளி அவங்கள வர விடாமல் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட உனக்கு கிடையாதியா அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் ஆடி அவர்களுக்கு டோட்டலாக ஒழிச்சு விட்டோன்னே அமித்ஷா இன்னும் காண்டாயிட்டார். ஏன்னா உத்தரப்பிரதேஷ் மாதிரியோ மகாராஷ்டிரா மாதிரியோ இங்கே தமிழ்நாட்டில் அவருடைய கேம் செல்லுபடி ஆகலை. அடுத்து உள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, செங்கோட்டையனை தனியாக தூக்கி எடப்பாடி ஒத்து வரலை அப்படின்னா செங்கோட்டையன் முதலமைச்சர், கூட்டணி ஆட்சி, செங்கோட்டையன் தான் முதலமைச்சர், அதிமுக சேர்ந்தவர் தான் முதலமைச்சர். இதைத்தான் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் 8 மாதமாக. நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணுறதுன்னா, இவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிறது, அதிமுக முதலமைச்சர், கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி பாஜக 4 சீட்டு ஜெயிச்சாலும் 5 சீட்டு ஜெயிச்சாலும் அவங்கள ஒருத்தனை துணை அமைச்சராகி ஆட்டையை கலைச்சி அதிமுகவை 2ஆக உடைச்சி ஒரு குரூப்பை அப்படியே தூக்குறது தான் இவர்களுடைய பிளான். ஒன்று அப்படி தூக்கணும், இல்லைனா முழு அதிமுக வச்சுட்டு அடுத்த எலெக்ஷனில் அதிமுக அழிச்சு விட்டு பாஜக வந்துடும். அதிமுக இப்போ முன்னணி தலைவர்கள் பூரா போய் பாஜகவில் இணைஞ்சிடுவாங்க, அந்த கட்சி காணாமாயிரும். இது வந்து அடுத்த எலெக்ஷனுக்கான பிளான். இந்த எலெக்ஷனுக்கான பிளான் வந்து என்னென்னா, ரெட்டலையை முடக்கிட்டு எனக்கு சூரமுக அடிமையை யார் இருக்கே அவங்க கையில் தான் ரெட்டலையை கொடுத்துட்டு, இந்த சூரமுக அடிமையாக மாறிப்போன தினகரன், அப்புறம் ஓபிஎஸ், இந்த கும்பலெல்லாம் வச்சு அதுதான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி பாஜக வந்து ஹைலைட் பண்ணி பாஜக ஒரு 60 சீட்டில் போட்டி போடுறது, ஒரு 20-30 நாள் அதிமுகவோட செல்வாக்கை வைத்து ஜெயித்து விட்டு கூட்டணி ஆச்சு. இப்போ அதிமுக 100 இடத்துல, இதுதான் நம்ம திருப்பி பேசிகிட்டு இருக்கோம், 100 இடம் 110 இடத்துல வந்தால் கூட உதாரணத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக அழிந்து விட்டு எடப்பாடியோட கதை முடிஞ்சு கதம் தான். இருந்தாலும் அப்படி வந்தாலும் இவங்க 20 சீட்டு வந்துட்டு இவன் தான் துணை முதலமைச்சர், மொத்தமாக ஆட்டையை போட்டு திருப்பி இவங்க முதலமைச்சர் ஆக்கிட்டு அந்த கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாம் சுரண்டி அடுத்த 4 வருஷத்துக்கு இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. இதுதான் வந்து அமித்ஷாவோட பிளான். இப்போ இதுக்கு வந்து எடப்பாடியார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து சூரமுக அடிமைங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் இந்துத்துவா கொள்கையை பின்பற்றுறீங்களா, அதை நானும் பின்பற்றுறேன், அண்ணா கொள்கை எல்லாம் மண்ணா கட்டி விடுங்க, நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கேன், ஆனால் நான் முதலமைச்சர்னு மட்டும் தயவுசெய்து சொல்லுங்கள், அதிமுக முதலமைச்சர்னு சொல்லுங்கள், கூட்டணி ஆட்சி இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கன்றார். யோ நீ என்னையா சொல்கிறது, நீ ஏன் அடகில் இருக்க, உன்னை தூக்கணும்னா அடுத்து திகார் ஜெயில் தான், நீ என்ன சொல்கிற, நாங்கள் சொல்கிறது நீ கேள்வியானா, நீ வந்து எங்களுக்கு ஆதரவு அளிச்சேன்னா ஆதரவு அளிக்காமல் இருந்து பாரு, இந்துத்துவா கொள்கையை பின்பற்றாமல் இருந்து பாரு, இல்லை திமுக எடுத்து வந்து இந்துத்துவா கொள்கைக்கு அடிப்படையில் நீ ஆதரவு இது பண்ணாமல் இருந்து பாரு, உன்னை எங்கே தூக்குறோம் பாருன்னொன்னே இறங்க ஏறி அடிக்கிறாங்க. ஐயா நான் வந்துடுறேன், கட்டாயம் கூட்டணிக்கு வந்துடுறேன் அப்படின்னோடனே சரி இதோட விட்டுருவாங்கன்னு எடப்பாடியார் பார்த்தாரு. கூட்டணிக்கு வந்துடுறோம், கூட்டணி வராமல் இருந்தால் தானே என்னை பிரச்சனை பண்ணுறீங்க, கூட்டணிக்கு நான் வந்துடுறோன்றாரு. வந்துட்டால் நம்மளை விட்டுருவாங்க, நம்ம தான் முதலமைச்சர் நினச்சார் வேட்பாளர்னு. உள்ளே வர விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மேலே அடிக்கிறாங்க, கூட்டணி ஆச்சுன்றாங்க, திருப்பி அதை சொல்கிறாங்க. உடனே இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன், இப்போ அதுதான் முக்கியமான மேட்ரு. எடப்பாடியார் என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, அதிமுக அதிக இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி இருக்குன்னு இவரை விட்டால் தானே கட்சியை 2ஆக உடைச்சிட்டு போயிடுவாங்க, விட்டால் தானே. அப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடியாரை முதல்ல வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே எடப்பாடியாரை தூக்கிட்டு ரெட்டலையை பிடுங்கிட்டு எடப்பாடியார் கட்சியை விட்டு நீக்கிட்டு இவரை செங்கோட்டையனை கொண்டு வந்துட்டு இபிஎஸ் வந்து ஓபிஎஸ்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இவர்கள் கட்டுப்பாட்டில் கட்சியை போட்டு எடப்பாடியை துரத்தி விடலான்னு பார்த்தாங்க. ஸோ எடப்பாடியை இறங்கி வந்து சூரமுக அடிமையாக நானே வந்து காலில் விழுந்துட்டேன்னு சொன்னதுனால எடப்பாடியை உள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் எடப்பாடியால் தாங்க முடியல, நான் தான் முதலமைச்சர்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் அவங்களோட வந்து சேர்ந்தேன்.
நீங்கள் திருப்பி கூட்டணி ஆச்சுக்கிட்டிங்கன்னா எங்கள் கட்சி தலைவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, தொண்டர்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சும்மா இந்த அன்வர் ராஜா போன்ற ஆட்கள்லாம் தூண்டி விட்டு இவர்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நான் என்னங்க பண்ணுறது, நான் உங்களுக்கு அடிமை தான், நான் உங்கள் காலை நக்கிட்டு தான் இருக்கேன், டயரை நக்குவேன், ஆனால் இவங்களாம் நக்க மாட்டாங்களே, அப்போ கட்சி உடஞ்சிருமேன்னா, ஐயோ அதெல்லாம் வேணாம், நான் சொல்கிறது நீ கேளியானா நீ என்னமோ கதை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அமித்ஷா டாப்புன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸை கூப்பிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டார். கூட்டணி ஆட்சி தான், நீ முதல்வர் கிடையாது, முதல்ல அதிமுக சேர்ந்தவர் ஒருத்தர் முதல்வர், நான் அவன் பேரை சொல்லவே இல்லையே அப்படின்ற பாணியில் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டார். எனவே இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். 8 மாதத்துக்கு முன்னாடியே முதல் முறையாக தமிழகத்தில் நம்ம தான் பிரேக் பண்ண எடப்பாடியை எலெக்ஷனுக்கு முன்னாடியே எடப்பாடியை தூக்கிடுவாங்க, இல்லைனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கட்சியை உடைச்சிருவாங்க, இல்லைனா ரெட்டலையை தூக்கிட்டு செங்கோட்டையனை உள்ளே கொண்டு போகிறாங்கன்னா அதற்கான கால நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 2-3 மாதத்தில் எடப்பாடியை கை வச்சுருவாங்க அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் எடப்பாடி ஜெயிலுக்கு போகணும், இல்லைனா எடப்பாடி டம்மி ஆகணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு இல்லாமல். எடப்பாடி பேட்டியில் ஆவேசமாக சொல்லலாம் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு, ஆனால் இந்த அண்டா அதிமுகன்ற அண்டா அங்கே அடகில் இருக்குது அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க. நான் 8 மாதமாக இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அது கிட்ட நெருங்கி வருது. இந்த இன்றைக்கி வந்துருச்சா மேட்ரு. இப்போ அடுத்து நிச்சயமாக போங்கு தான், எடப்பாடிக்கு சங்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். எடப்பாடியார் இப்போவே அரசியலை விட்டு வெளியே போயிட்டார். அவருக்கு எந்த ஆதரவும் இல்லை, செல்வாக்கும் கிடையாது. இப்போ சுற்றுப்பயணன்ற பேரில் போயிட்டுருக்காரு, கூட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவருக்கு பேசவும் தெரில, என்ன பேசுகிறாருன்றது தெரில. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து பார்க்குறது என்ன, அதிமுக அழிவு தான். 2026 தேர்தலோட அதிமுகவுக்கு மண்ணை போட்டு மூடிட வேண்டியதான், ஒரு சமாதி கட்டிட வேண்டியதான். அம்மையார் ஜெயலலிதா சமாதி பக்கத்தில் அதிமுகன்னு ஒரு சமாதியை கட்டிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பாஜகக்காரன் உள்ளே வந்துட்டான்னா அதிமுக வாழ விட மாட்டான், அழிச்சிடுவான், திமுகவை மிரட்டுவான், நீ இருந்துக்க அவனை டச் பண்ண மாட்டோம், நாங்கள் எதிர்கட்சியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.